சாமலாபுரம் அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளிக்குழு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பள்ளி வளர்ச்சி பணிகள் குறித்தும் பள்ளியின் 50வது ஆண்டு முன்னிட்டு பொன்விழா கொண்டாடுவது குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறையின் திருப்பூர் மண்டல இணை ஆணையர் ரத்தினவேல் பாண்டியன் தலைமை தாங்கினார். பள்ளியின் செயலாளரும் வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் உதவி ஆணையருமான இளையராஜா முன்னிலை வகித்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வகுமார் வரவேற்பு உரையாற்றினார். மேலும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் விநாயகா பழனிச்சாமி, சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் குட்டி வரதராஜன், பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரத்தின சபாபதி, துணைத் தலைவர் அங்கப்பன், பள்ளியின் முன்னாள் மாணவர் அமைப்பு தலைவர் வெள்ளிங்கிரி, முன்னாள் மாணவர் அமைப்பு துணை செயலாளர் மோகன்குமார் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆடிட்டர் ராமநாதன், ஆடிட்டர் பாலு, மணிகங்காதரன், கணக்கு முத்துக்குமார், ஆசிரியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து 2024-25ஆம் கல்வியாண்டில் பொதுத்தேர்வில் 12ஆம் வகுப்பில் தமிழ் மற்றும் வரலாறு பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகள் 2 பேருக்கு தலா ஒருவருக்கு 5000 ரூபாய்க்கான காசோலைகளை பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் அங்கப்பன் வழங்கினார்.